ஹாய் நாலேஜ் கலெக்டர், வெல்கம் பேக் டு இன்ஃபர்மேஷன் கேதரிங். லெட் எக்ஸ்ப்ளோர் டு கேதர். இப்போ வந்து நம்ம சி ப்ரோக்ராம் பற்றி பார்ப்போம். தொடர்ந்து நான் சி ப்ரோக்ராம் பற்றி ஃபுல் வீடியோஸ் போட முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காண்டி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருமே டவுட் இருக்கும்ல, எதுக்காண்டி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும், ஏன் படிக்கணும், எதுக்காண்டி படிக்கணும், இது ஸ்கோப் என்ன, இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து நம்ம சிம்பிளாக வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எப்படி ஹியூமன் டு ஹியூமன் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம், டேரெக்டாக ஒரு லாங்குவேஜ் மூலமாக, தமிழ் மூலமாக, இங்கிலீஷ் மூலமாக பேசிக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம மிஷின் கூட ஒரு கம்ப்யூட்டர் கூட நம்ம பேசணும்னா அதுக்குன்னு ஒரு சர்டன் லாங்குவேஜ் இருக்கும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ வந்து நமக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து நிறைய ஞாபகம் வச்சு அது கம்ப்யூட்டருக்கு சொல்ல முடியாது. ஸோ வந்து நம்ம கன்வீனியன்ட்டாக நம்ம இருக்கிறதுக்காண்டி சில அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக டெவலப் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் லெவல் லாங்குவேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக டெவலப் பண்ணி நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் வந்துச்சு. இதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து வருஷத்துக்கு வருஷம் நமக்கு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வருது. நம்ம என்னதுன்னா மிஷின் கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ நம்ம வந்து சி ப்ரோக்ராமில் போயிடுவோம். சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா, நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஒரு சி ப்ரோக்ராம் வந்து ஒரு சில ப்ராசஸ் பண்ணி அது மிஷின் கோட கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு வந்து நம்ம பேசுகிற வந்து புரிய வைக்கும். அதாவது மிஷின் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல அதுக்கு அதை ஆக்ஷன் பண்ணும். இப்போ வந்து சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து சி ப்ரோக்ராம் வந்து நம்ம டேரெக்டாக நமக்கு கோட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கோட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜாக மாறும். இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சி ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆக்சுவலாக அடிக்க ஆரம்பிப்போம். அது வந்து என்னவா ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்து சி ப்ரோக்ராம்ல இருந்து அசம்பிளி கோடா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, நான் ஸ்பீடாக யூஸ் பண்ணுறக்காண்டி நான் பெயிண்ட் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி லெவல் லாங்குவேஜாக மாறுது. அடுத்து வந்து இது வந்து எப்படி சி ப்ரோக்ராம் டு அசம்பிளி லெவல் லாங்குவேஜாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, பை யூசிங் கம்பைலர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா சி ப்ரோக்ராமை வந்து நம்ம ஒரு அசம்பிளி லெவல் லாங்குவேஜாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த அசம்பிளி லெவல் கோட் இருக்கும்ல, அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளர்னு ஒன்று யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா மிஷின் கோடாக மாற்றுறோம். நெக்ஸ்ட் இந்த மிஷின் கோட் என்ன பண்ணுறோம்னா லிங்கர்னு ஒரு இது யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக மாற்றுறோம். இப்படி தாங்க ப்ராசஸ் நடக்குது. மொத்தமாக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது சி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, அசம்பிளர் கோடா மாறுது. அடுத்து என்னது மிஷின் கோடா மாற்றுது. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக யூஸ் ஆகி நமக்கு கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. இவ்வளோ ப்ராசஸ் இருக்குங்க ஒரு சி ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல, இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. அடுத்தது வந்து பார்ப்போம். உங்களுக்கு இருக்கிறது கொசம்சன் புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதுக்கேற்றாப்புல நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக சொல்றதுக்காண்டி தான் இந்த இதை எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சி ப்ரோக்ராம் வந்து அசம்பிளி லெவல் கோடா மாறும். அசம்பிளி லெவல் கோட்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவ் எக்ஸ் டிபிடிஆர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பேசிக் லெவல் லாங்குவேஜாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும். அந்த மிஷின் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறோம். இவ்வளோ ப்ராசஸ் நடந்தால் நம்ம ஒரு சி ப்ரோக்ராம் கோட் ரன் ஆகுது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் டேரக்டாக சி ப்ரோக்ராம் அடிச்சோன்னே ரன் ஆகுது. இவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு சி ப்ரோக்ராம் கோட் ரன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சி ப்ரோக்ராமில் பார்த்துருக்கீங்களா, ஆஸ் இன்க்ளூட் stdio.catch. இது நான் உங்களுக்கு வேர்ட் ஃபைல் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, சாரி, ஒரு சின்ன டிலே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் வந்து ஆஸ் இன்க்ளூட் stdio.h இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. இந்த ஹெட்டர் ஃபைலில் ஒரு சில பேசிக் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். இந்த வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு செட் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்கும். இந்த ஆஸ் இன்க்ளூட் stdio.h போட்டோம்ல, இந்த இதுக்குள்ள வந்து சில கோட் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் லைப்ரரிலாம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஃபைல் இன்க்ளூட் பண்ணாமே கோட் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த லைப்ரரிக்குன்னு ஒரு கோட் இருக்கும்ல, அந்த கோடில் உள்ள நெசசரியான கோடை நீங்கள் ஒரு நிறைய லைன்ஸ் இருக்கும், அந்த கோடை நீங்கள் திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறனால அவங்களே வந்து லைப்ரரி வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சி ப்ரோக்ராம் வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் தாங்க. இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் உங்களுக்கு சி ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எழுந்தாலும் சரி, இந்த இடத்துல சம்திங் எழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன எழுந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து எப்படி ஒரு சி ப்ரோக்ராம் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா. பிரிண்ட் வந்து வெரி சிம்பிளுங்க. ஜஸ்ட் ஒரு PRINT பிரிண்ட் எஃப்னு சொல்லி சி ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணுவாங்க. இதுக்குள்ள வந்து நீங்கள் என்ன அடித்தாலும் சரி அடிச்சுட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள முடிச்சுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு செமிகோலன் வச்சிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருங்க. எனக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கம்பைலர் ரன் பண்ணி காமிக்கிறேன். அதோட நீங்கள் ப்ரௌசரில் போய் ஒரு சி ப்ரோக்ராம் கம்பைலர் வந்து ஆன்லைன் கம்பைலர் வந்து பண்ணி சொல்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிம்பிளாக புரியும். நீங்கள் வந்து ஒரு கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஒரு சி ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஐடி இருக்குது, ஸோ அந்த ஐடி யூஸ் பண்ணி வந்தாலும் ஓகே தான். இல்லாட்டி ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஒன்றும் இல்லை, ப்ரௌசரில் போய் நீங்கள் சி கம்பைலர்னு போட்டாவே கம்பைலர்ஸ் நிறைய கம்பைலர் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச கம்பைலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். இதில் ஆல்ரெடி பாருங்கள் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த லைப்ரரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்களா. அடுத்து வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டு இது. அப்போ என்னன்னா இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா ஹலோ வேர்ல்டு நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆயிடுச்சா.
இவ்வளோ தாங்க, ஜஸ்ட் சிம்பிள் தாங்க ஒரு விசிட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு.